ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அங்கலி கார்டன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், மாடி தோட்டத்தில் ஃப்ளவர் ஹார்வெஸ்டிங் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டாக வந்து நாட்டு வெரைட்டி பிங்க் ரோஸ் தான். இந்த செடியில் வந்து இன்றைக்கி வந்து ரெண்டு பூ தான் இருக்குது. கிட்டத்தட்ட அவ்வளோ பூ மொட்டுமே முடிஞ்சாச்சு. அங்கங்கே ஒரு மொட்டு தான் இனி இருக்குது. இனி அடுத்த ஸ்டெப் நமக்கு தெளித்து தான் பூ பூக்கணும். அடுத்தது இன்னொரு அதே சேம் ரோஸ் தான். இது வந்து வேறு பாட்டு. மழை வேற வருது. அப்புறமா பன்னீர் பட்டன் ரோஸ் வந்து இன்னும் இருக்குது. மழை வந்த வேகத்தில் போயிடுச்சு. இது வந்து ஒரு 3 ரோஸ் வந்து சேர்த்தால வரிசையாக வச்சுருக்கேன். 3 செடியில் உள்ள பூவு இங்கே பாருங்கள். அதில் வந்து புழு வந்துருக்குது. இதுக்குள்ளே தான் புழு இருக்கும். ஏனி பார்த்தா காட்டு. இவ்வளோ பூ கிடச்சிருக்குது. அடுத்தது நம்ம காஷ்மீரி ரோஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பன்னீர் ரோஸ் இருக்குது. ஒன்று கண்ணுன்னு அதெல்லாம் வந்து உதிர்ந்துடும். அப்புறம் காஷ்மீரி ரோஸு, ரொம்ப நாளைக்கு அப்புறமா நல்ல பெரிய பூவாக பூத்துருக்குது. இல்லைன்னா இந்த அளவு பெருசாக பூக்காது. இங்கே வருங்க எவ்வளோ குண்டு குண்டாக பெருசாக பூத்துருக்குன்னு. அடுத்ததா இது இன்னைக்கு பூத்து இல்லை, உதிர்ந்து பாதி தான் இருக்குது. இதுவும் உதிர்ந்துடும். அடுத்ததா இந்த ரோஸுமே நல்ல பெரிய பூவாக அழகாக பூத்துருக்குது. அடுத்ததா அதுவும் நாட்டு வெரைட்டி ரோஸ் தான். அடுத்தது இந்த ஆரஞ்சு ரோஸ் வந்து இன்னும் பெருசாக விரியும். இன்னும் விரியலை. இல்லை விரியும். இது இந்த எல்லோ ரோஸ் வந்து இப்படி தான் பூக்கும் போல இருக்குது. எப்படி பூக்குமோ தெரில. இந்த மாதிரி தான் பூ பூத்துருக்குது. ஆனால் வந்து நம்ம தோட்டத்தில் வந்து எல்லோ கலர் வந்து ரொம்ப கம்மி தான். ஒயிட்டும் பிங்க்கும் தான் ஜாஸ்தியாக இருக்கும். இதுக்கு பேர் தான் ஸ்னோ ஒயிட். இது வந்து மழை பெஞ்சாதான் நல்லா அழகாக சூப்பராக பூ பூக்குது. இல்லைன்னா ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி இருக்கும் பூவு. எவ்வளோ பூ அழகா கியூட்டா இருக்குது. இவ்வளோ பூக்கள் கிடைச்சிருக்குது. அங்கேயும் இருக்குது ஒயிட் கலர். மில்கி ஒயிட்டு பிங்க் கலரில் பூத்து தான் அடுத்து அந்த கலர் சேஞ்ச் ஆகும். ஃபைனலி நமக்கு வந்து இவ்வளோ பூக்கள் கிடச்சிருக்குது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். காஷ்மீரி ரோஸு, பன்னீர் ரோஸு, அப்புறமா இது நாட்டு வெரைட்டி ரோஸ் தான். அடுத்து பன்னீர் பட்டன், இதுவும் நாட்டு வெரைட்டி ரோஸு. இது நாட்டு வெரைட்டி பிங்கு. அப்புறமா ஸ்னோ ஒயிட், மில்கி ஒயிட், அப்புறமா ஒரே ஒரு எல்லோ கலர் ரோஸு. இவ்வளோ பூக்கள் கிடச்சிருக்குது.
ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. கார்டன் விசிட் வீடியோ போடும்போது நிறைய பேர் வந்து ஒவ்வொருத்தங்க வந்து ஒவ்வொரு மாதிரி கமெண்ட் பண்ணுறீங்க. ஒரு சிலவங்க சொல்கிறீங்க ஸ்பீடாக காமிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு, ஒரு சிலவங்க சொல்கிறீங்க இதை வந்து எங்களுக்கு வந்து சும்மா வந்து அதே காட்டின இடத்தே காமிக்கிறது ஒரு மாதிரி இருக்குது, வீடியோ வந்து ஒரு ஃபுல்லாக இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலவங்க வந்து கரெக்டாக எல்லாத்துக்கும் ப்ரைஸ் சொல்லலைன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறீங்க. நான் என்னால் முடிஞ்ச அளவு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அந்த சேஞ்சஸை கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். ஸோ எதோ ஒரு தப்பாக இருந்தாலும் சாரி, முடிஞ்ச அளவு நான் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் வந்து அந்த நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் நீங்கள் வீடியோவில் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். ஹாப்பி கார்டனிங். டாடா பாய்.